ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். இந்த திரைப்படம் வந்து உலக சினிமா வரலாறுல கண்டிப்பாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். எந்த வகையில் அப்படின்னா, உலக சினிமா வரலாறிலேயே மொத்த தேட்டரும் பின் ட்ராப் சைலன்ஸில் பார்த்தா முதல் டார்க் ஹியூமர் திரைப்படம் இது அப்படிங்கிற பெருமையே இந்த படம். ஒரு பேசுகிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு கொச்சையா, அவ்வளோ வல்கரா, முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்கு. எல்லாமே வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க முறையில் இருக்கு. வணக்கம், பேரன்புடன் உங்கள் விஜயன். இன்னைக்கு வந்து நம்ம ரிவால்வர் ரீட்டா இந்த திரைப்படத்தை நம்ம தான் பார்க்க போறோம். இன்று திரையரங்கில் வெளியாகிற இந்த திரைப்படம் கீர்த்தி சுரேஷ் கதையின் முதன்மை கதாபாத்திரம் நடிச்சிருக்க ஒரு படம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க குலமவ கோகிலா பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கதை விளக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அந்த படத்தோட ரீமேக் தான் இந்த திரைப்படம். ஒரே ஒரு வித்தியாசம், குலமவ கோகிலா வந்து ஒரு டார்க் ஹியூமர், இந்த படம் ஒரு டார்க் படம். அவங்க டார்க் ஹியூமர்னு படத்தை ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாலும் ப்ரமோட் பண்ணினாலும் படத்தில் மருந்தளவுக்குன்னு சொல்லக்கூட முடியாது. அவங்க டைலாக் எழுதும் போது மறந்துட்டு ஒரு புள்ளியில் கூட ஒரு காமெடி இல்லாமல் ஒரு டார்க் ஹியூமர் படத்தை எழுதியிருக்காங்க. இந்த திரைப்படம் வந்து உலக சினிமா வரலாறுல கண்டிப்பாக பொன்னெழுத்துக்களால் பொறிக்கப்படும். எந்த வகையில் அப்படின்னா, உலக சினிமா வரலாறிலேயே மொத்த தேட்டரும் பின் ட்ராப் சைலன்ஸில் பார்த்தா முதல் டார்க் ஹியூமர் திரைப்படம் இது அப்படிங்கிற பெருமையே இந்த படம் கிடைக்கும். படத்தோட மிகப்பெரிய சிக்கல் வந்து ரைட்டிங் தான். பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் கீர்த்தி சுரேஷ், சுனில், ராதிகா சரத்குமார், ஜான் விஜய் எல்லாருமே அவங்களுடைய பெஸ்ட்டை கொடுத்துருக்காங்க. அவ்வளோ சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம ராதிகா சரத்குமார்லாம் வந்து நானும் ரவுடிதானில் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பாங்களே, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். பட் எல்லாருமே அவ்வளோ உயிரை கொடுத்து நடிச்சிருந்தாலும் அவங்களோட டைலாக்கு டேரக்டர் கொடுக்குறது தானே, அவங்களாம் சொந்தமாக டைலாக் பேச முடியாது. அந்த டைலாக்ல மறந்துட்டு கூட டேரக்டர் ரொம்ப ஜாக்கிரதையாக காமெடி இல்லாமல் எழுதியிருக்காரு. ஆனால் படத்தை வந்து டார்க் காமெடி அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணுறாங்க. படத்தோட இன்னொரு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா, இவங்க காமெடின்னு நினச்சி ஒரு விஷயம் எழுதியிருக்காங்க. அது வந்து ரெடின் கிங்ஸ்லிக்கு மட்டும் எழுதியிருக்காங்க. அவர் பேசுகிற ஒவ்வொரு வசனமும் ஒவ்வொரு வார்த்தையும் அவ்வளவு கொச்சையா, அவ்வளோ வல்கரா, முகம் சுளிக்கிற அளவுக்கு இருக்குது. ரொம்ப ரொம்ப மோசமான டைலாக்ஸு. டபுள் மீனிங் கிடையாது, டைரக்டாகவே பேசுகிறது. அதுவும் சுரேஷ் சக்கரவர்த்தி அவர் வந்து லல்லுன்னு ஒரு கேரக்டரில் வராரு. அவரை காமிச்சிருக்கிற விதம், அவர் பேசுகிற துணி, இது எல்லாமே வந்து ரொம்ப அருவருக்கத்தக்க முறையில் இருக்குது. ஆனால் இயக்குனர் வந்து ரொம்ப கவனமாக கையாண்டிருக்காரு. இந்த ஜிகர்தண்டா படத்தில் பாபி சிம்மா வச்சு சித்தார்த் ஒரு படம் எடுப்பார். அது எந்த மாதிரி படம் அப்படின்னு தேட்டரில் போய் பார்க்கும்போது தான் பாபி சிம்மாவுக்கு தெரியும், எடுக்கும் போது தெரியாது. அந்த மாதிரி இதில் கீர்த்தி சுரேஷ் வர்ற எந்த சீன்லேயுமே கீர்த்தி சுரேஷ்க்கும் மற்றவங்களுக்கும் நடக்கிற டைலாக இருக்கட்டும், அல்லது கீர்த்தி சுரேஷ் அவங்க பேசுகிற டைலாக இருக்கட்டும், எந்த இடத்துலையுமே வந்து இந்த மாதிரி ஆபாசமான வசனங்களோ வல்கரான வசனங்களோ அவங்களுக்கும் ரெடினுக்கும் கிளைமேக்ஸில் தான் அவங்க ரெண்டு பேருக்குமான வசனமே வருது. அது வரைக்குமே கீர்த்தி சுரேஷ்க்கும் இந்த படத்தோட எந்தவித நெகட்டிவ்க்கும், இந்த படத்தோட நெகட்டிவ் நான் சொல்கிறது ஹியூமர் இல்லை, இருக்கிற ஹியூமர் வல்கராக இருக்குது. இது எதுவுமே கீர்த்தி சுரேஷ்க்கு தெரியாத மாதிரி அழகாக கையாண்டிருக்காரு இயக்குனர். அவங்க வர எல்லா சீன்ஸ்லேயுமே வந்து ரொம்ப டீசெண்டாக இருக்குது. நான் சொன்ன மாதிரி ஹியூமர் சுத்தமாக இல்லை, ரொம்ப சீரியஸாக இருக்குது. மருந்துக்கு கூட ஹியூமர் இல்லை. அவங்க ராதிகா வந்து ஃபுல்லாகவே கீர்த்தி சுரேஷோட தான் வராங்க. அவங்க பண்ணுறதெல்லாம் ஹியூமர்னு கீர்த்தி சுரேஷை நம்ப வச்சு ஒரு படம் எடுத்திருக்காரு. அவங்கள தவிர்த்து மற்றவங்க எல்லாருமே, சுரேஷ் சக்கரவர்த்தி கேரக்டர்லேருந்து படம் முழுக்க வெறும் கெட்ட வார்த்தை மட்டுமே பேசுகிற சென்ட்ராயன் கேரக்டர்லேருந்து, அது சென்சார் போனதுனால அதை வந்து மியூட் பண்ணியிருக்காங்கன்றது வேறு விஷயம். ஆனால் அதை க்ளோஸ்அப்பில் காமிச்சு ரொம்ப ரொம்ப ஃபேமிலியோட ஒரு படத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸாம்பிளாக இருக்கும். நம்ம எந்த காலத்தில் இருக்கோம், என்ன மாதிரியான ஒரு மெச்சூர்டாக ஆடியன்ஸ் வந்துக்கிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு எவ்வளோ மெச்சூர்டாக படம் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லாத ஒரு இயக்குனர் எடுத்த ஒரு திரைப்படம். இதுக்கு முன்னாடி அவர் வந்து நவீன சரஸ்வதி சபதம்னு ஒரு படம் வேறு எடுத்திருந்தார். பட் இந்த படம் வந்து குடும்பத்தோட பார்க்க முடியாத படத்திற்கு ஒரு உதாரணமாக கண்டிப்பாக இருக்கும். கீர்த்தி சுரேஷ் இதுக்கப்புறம் அவங்க ரொம்ப கவனமாக கதையை தேர்ந்தெடுக்கணும். ஃபுல் படத்தோட நரேட்டிவ் கேட்கணும். அவங்க இதுக்கு எந்த மாதிரி நரேட்டிவ் கேட்டாங்கன்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சு அவங்களுடைய போர்ஷன்ஸோட டயலாக்ஸ் மட்டும் கேட்டிருந்துருப்பாங்க. மற்ற போர்ஷன் டயலாக்ஸ் கேட்டிருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்க அந்த படத்துக்கு ஒத்தேர்ந்துருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. மொத்தத்தில் இந்த திரைப்படம் வந்து ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் ரெடின் கிங்ஸ்லி வர்ற எல்லா போர்ஷனையுமே வந்து ஓட்டிட்டு ரொம்ப சீரியஸாக உட்காந்து ஃபேமிலியோட தாராளமாக பார்க்கலாம். இந்த விஷயம் பிடிச்சிருந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்பே பகிர்வோம். நன்றி.